வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் தைக்க வேண்டிய துணியை 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பிட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த பிட்டை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம்? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் குறுக்கில் போட்டுருவாங்க. குறுக்கில் போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றங்கள் வரும், அப்போ அந்த ஃபிட்டிங் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். குறுக்கு ரைட்னா என்ன, ஸ்ட்ரைட்னா என்ன, குறுக்குலாம் என்ன, அதை நம்ம குறுக்கில் போடும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஸ்ட்ரைட்டில் போட்டால் என்ன நடக்குது, அப்போ நம்ம அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இந்த பிட்டு 80 cm 80 பாயிண்ட் தான் இருக்கு. 1 மீட்டர் கண்டிப்பா இருக்கணும். இந்த ப்ளவுஸ் இப்போ கட் பண்ண போறோம். இந்த ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா 1 மீட்டர் தேவைப்படும். ஓகேவா? இல்லை 95 பாயிண்டாவது வேணும், 90ஆவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ளவுஸோட உயரம், கையோட உயரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம அந்த கணக்கு எடுப்போம். அப்போ இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது தெரியுது இது 80 பாயிண்ட்ல கட் பண்ணது கஷ்டமா இருக்கும். சரி, அப்போ என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் என்னன்னா குறுக்கில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி குறுக்கில் போடுவாங்க. குறுக்கில் போடுறது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குறுக்கில் எப்பவுமே போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டில் தான் போடணும். இப்போ குறுக்கு ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த கரை இதாக இருக்கா, இதுதான் 80 பாயிண்ட் தான் அளவுக்குறது. இதில் 85 90 1 மீட்டர்னா இப்படி நீட் வாக்கில் வரும். இந்த கரை இருக்கு பாருங்க, இதுதான் இந்த நீட இதுதான் ஸ்ட்ரெயிட்டு, இந்த வாட்டத்தில் வர்றதான் ஸ்ட்ரெயிட்டு. இந்த கரை இருந்து இப்படி போகுது பாருங்க, இது குறுக்கு. ஓகேவா? நான் துணியை விரிச்சு கூட காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கரையிலிருந்து இந்த கரை வரைக்கும், இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் இது குறுக்கு. ஓகேவா? இது இந்த கரை வயசில் போகிறது ஸ்ட்ரெயிட்டு, இப்படியே போகிறது ஸ்ட்ரெயிட்டு. இது 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் இப்படியே போகும். ஓகேவா? ஆனால் இந்த இது 36 பண்ணா 36 44 சொல்லுவாங்க இல்லையா, அது குறுக்கு வயசு. இதுக்கு பேர் குறுக்குன்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரெயிட்டு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் பாருங்க, எக்ஸ்பெண்டே ஆகாது. இங்கே எவ்வளோ இழுத்தாலும் அவ்வளோதான், கல் மாதிரி அப்படியே நிற்கும், இதுக்கு மேலே இழுவைக்கு வராது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கில் பார்த்தீங்கன்னா இழுத்தா இழுவைக்கு வரும் பாருங்க. எதனால அப்படின்னா, இந்த நெய்யறது இப்படி தான் நெய்வாங்க. இந்த நூல் இந்த பாவு நூல் இப்படி இருக்கும். இந்த நெய்யறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நெய்வாங்க. அப்போ இந்த நூல் இதில் இப்படி இது இழுத்து கொடுக்குற தன்மை இருக்கும். இந்த நூல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம இப்போ இதை குறுக்கில் போடுறத அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டில் போடணும். ஸ்ட்ரெயிட்டில் குறுக்கில் போட்டால் என்ன ஆகுனா, இந்த பாகம்லாம் பாருங்க, நான் குறுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்படி படித்தா குறுக்கில் வாட்டத்தை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த வாட்டை வச்சோம்னா குறுக்கு. இப்போ கரை கீழே இருக்கா, கரையும் இப்படி மடிப்பு இப்படி இருக்கா, இந்த மாதிரி மடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு கரை இல்லை, சரியா? இது கட்டிங், இது சைடு கரை இல்லை, கீழே மேலே கரை இருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவு, ஒரு பக்கம் பேக்கு, இந்த மாதிரி எடுக்கிறோம்னு வைங்க. இதுதான் குறுக்கில் போகிறது அர்த்தம். இது இப்போ பார்த்தீங்களா, இது உயரத்தில் வருது, இது குறுக்கு வாட்டத்தில் வந்துருச்சு. இது குறுக்கு வாட்டம். அதே இது நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட் வாட்டம். இப்போ இப்படி போட்டுட்டோம்ல, இந்த மாதிரி போடும்போது என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இதே 1 மீட்டர் பிட்ட கூட நம்ம இப்படி போட்டு கட் பண்றாங்க, துணி தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, இந்த கரையை நம்ம ஸ்லீவுக்கு மடிச்சாலும் சரி, பட்டி மடிச்சாலும் சரி, இந்த கரையை இப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிசிறு மழையெல்லாம் இல்லை, மடிக்க தேவையில்லை, மடிக்கிறதுக்கு ஈஸியாக ஃபோல்டாக இருக்கும். அது ஒரு காரணத்துக்காக சில பேர் அது மாதிரி பண்ணுறது, துணி தாராளமாக இருக்குன்னு நினச்சி பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுக்காக இப்போ குறுக்கில் போடுவாங்க. சில பேருக்கு தெரியாமையே குறுக்கு ஸ்ட்ரெயிட் தெரியாமையே பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. சரியா? நான் இப்போ இது நம்ம சொல்றது உங்களுக்கு ரொம்ப புரிதலாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு இது தேவைப்படுற விஷயம். அது அனுபவமாக நம்மளோட அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லி ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த குறுக்கில் போகிறதுனால 2 3 மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இது பாருங்க, இப்போ குறுக்கில் போட்டோமா, இது குறுக்கில் இருக்கா, இதில் இழுத்து கொடுக்க தன்மை இருக்கு, இதில் இழுத்து கொடுக்க தன்மை இருக்கு, இதில் இழுத்து கொடுக்க தன்மையே கிடையாது. இந்த வாட்டருக்குலாம் இழுத்து கொடுக்க தன்மை கிடையாது. ஆனால் நமக்கு இது உடம்பு சுற்றளவு, இதுதான் இந்த உடம்பு சுற்றளவுன்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்போ நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, இது உடம்பு சுற்றளவும் கையோடைய சுற்றளவு. கை கட் பண்ணாலும் நம்ம இப்படிதான் வச்சு கட் பண்ணணும். அந்த கையோட சுற்றளவு, இந்த சுற்றளவுன்றது இது வாட்டம். அப்போ இந்த வாட்டத்தில் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறதுனால இழுவைக்கே வராது, அப்படியே அவங்களுக்கு கட்டிக்கும். அப்படியே அவங்க கையை அப்படி மூவ் பண்ணி அப்படி அசைச்சாங்கன்னா அந்த கை கொஞ்சம் அந்த ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை கைக்கு இருக்கு. பருமனாகும், திரும்ப இப்படி கை நீட்டும் போது இறக்கும் பொழுது ஃப்ரீயாகும், திரும்ப இப்படி போடும்போது டைட் ஆகும். அந்த இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம இப்படி போட்டோம்னா அந்த இடத்துல டைட்டாக கட்டிக்க ஆரம்பிச்சிடும், லைனாக விழுந்துடும். அப்போ நம்ம இந்த வாரத்தில் போடுறதுனால அவங்களுக்கு இறுக்கமாக இருக்குமே தவிர அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. சரியா? டைட்டாகவே இருக்கும். அது இல்லாமல் லைனாக தெரியும், அவங்களுக்கு அந்த கோடு கூட தெரியும். சில இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் லைனாக இருக்கும். என்ன அப்படின்னா வெட்டாக இந்த இழுவத்தன்மையே கிடைக்காதனால அப்படியே வெட்டாக இருக்கும். நமக்கு இப்போ இந்த வாரத்தில் இழுவத்தன்மை தேவையில்லை. ஓகேவா? இந்த வாரத்தில் இழுவத்தன்மை தேவையில்லை. இதில் தான் அந்த இழுவத்தன்மை வேணும். அந்த துணியோட தன்மை இருக்குல்ல, அந்த மசில்ஸ் அப்படி மூவ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் தசைகள் கூடி குறையும். அப்போ நமக்கு இந்த வாரத்தில் இழுவத்தன்மை வேணும். அப்போ நம்ம இப்போ குறுக்கில் போட்டுன்னு வைங்களேன், இழுவத்தன்மை இல்லை, இதில் தான் இழுவத்தன்மை இருக்கு. நமக்கு இந்த வாரத்தில் இழுவத்தன்மை தேவையில்லை இல்லையா? இந்த வாரத்துக்கு எதுக்கு உயரம் வச்சாச்சுன்னா அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் இதுல நீண்டு உயரம் வந்து போகணும், இதுல ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இப்படி கூடி குறையணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இதுல தேவை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவை. அப்புறமா அது ஸ்ட்ரெயிட்ல தான் போடணும். இந்த குறுக்குல போடும்போது அது வராது. அதே மாதிரி தான் பேக்கும் எடுத்தாலும் இந்த பேக்கை வந்து நம்ம இப்படி தான் எடுப்போம். இந்த பேக் தட்டு இதுல வச்சு இப்போ பட்டிக்கு வந்து ஈஸியா அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரே இதுல பிசுறு மடிக்க தேவையில்ல, அப்படியே மடிச்சுக்கலாம். அப்படின் போது நமக்கு துணி கொஞ்சம் மிச்சமாகுது. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நீட்டு வரதை எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறோம்னு வைங்களேன். அப்ப இது வந்து பாருங்க, இது வந்து உயரத்துல வருது, இந்த வாட்டம் உயரத்துல வருது, இந்த இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உயரத்துல வருது. ஆனா இந்த வாட்டம் இருக்கு பாருங்க, இந்த இது வந்து குறுக்குல வருது, இதுல ஸ்ட்ரெயிட்ல வருது. இப்போ அப்ப இழுவத்தன்மை கிடையாது. இப்போ இது குறுக்கா மாறிடுச்சு, இது ஸ்ட்ரெயிட். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்க வந்து இழுவத்தன்மை நமக்கு தேவையே இல்லை. ஆனா இதுக்கு இழுவத்தன்மை வேணும். அந்த அவங்க உடம்பு கொஞ்சம் கூடுனாலும் குறைஞ்சாலும் அந்த போட்டு அவங்க அந்த ஊக்கு மாட்டும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல தான் இருக்கு. பாருங்க, இந்த இதுல வந்து நல்லாவே தெரியும், நீங்கள் இழுத்து பாருங்க. பாருங்க, அது ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும். இங்க நான் ஒரு 10-14 இன்ச்சு தான் இருக்கு. அதுலயே நான் இழுக்கும் பொழுதே பாருங்க ஒரு 1/2 இன்ச்சு வந்து 70 வருது. அப்ப நம்ம ரவுண்டு மொத்த ரவுண்டுமே வந்து குறுக்கு உடம்போட அளவு வந்து 36 இன்ச்சு 40 இன்ச்சு வருது. அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச்சுல இருந்து 2 இன்ச்சு வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அப்ப அதுல அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த துணியோட தன்மை அதுதான், அவங்க போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்ல ஒரு மாசம் வந்து ஸ்ட்ரெயிட்ல போட்டு கட் பண்ணி கொடுத்துருப்பாரு, அந்த ப்ளவுஸ் நல்லா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்றோமேன்னு சொல்லி குறுக்குல தெரியாம போட்டு கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இறுக்கமா இருக்கும். ஏன்னா நம்ம அளவெல்லாம் கரெக்டாக வச்சிருப்போம். ஏன் அப்படி இறுக்கமாகுதுன்னா இந்த ஒரு காரணம் தான், முக்கியமான காரணம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க குறுக்குல போட்டீங்கன்னா, இந்த பிட்டுங்களை குறுக்குல போட்டீங்கன்னா எழுத்து கண்டிப்பா பேக்லயோ இல்ல ஸ்லீவ்லயோ வரும். பேக் எடுத்தாலும் இங்கதான் எடுப்போம், ஸ்லீவ் எடுத்தாலும் இதுல தான் நம்ம ஸ்லீவ் எடுப்போம். அப்ப இந்த எழுத்து வந்து கண்டிப்பா வெளியே தெரியும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது வந்து இந்த சைடா இருந்தா கூட அதோட கருத்து தெரியுது பாருங்க. அந்த பிரிண்ட் வந்து இந்த பக்கமும் தெரியுது. அது வந்து சீக்கிரம் ஒரு வாசம் 2 வாசம்லாம் போகாது, ரொம்ப நாளைக்கு அது வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வாஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகும். அப்ப அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கவனிங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நான் சொல்றேன் இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 80 பாயிண்ட்லயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இப்ப நேர் வாரத்தை நம்ம போடுறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்ல நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட்ல போட்டு நம்ம எடுக்கும்போது இப்ப பேக்குக்கு நம்ம பால்சல் அடிச்சுக்கலாம். இப்ப இந்த பேக் எடுக்கிறோமா, பட்டி அடிக்கிறது இங்க வந்து இவ்வளவு மட்டும் விட்டுக்கலாம். தையலுக்கு வந்து இவ்வளவு மட்டும் விட்டுட்டு வேற கிளாத் கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். அதே பிங்க் கலர்ல லைனிங் பிட்டோ வேற கொஞ்சம் லைட்டா இருக்கிறத பிட்டு கூட நமக்கு எடுத்து பால்சல் பண்ணிக்கலாம். உள்ள அடிச்சு திருப்புற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம வந்து பால்சல் வச்சிடலாம். ஸ்லீவ்லயும் வச்சாலும் நமக்கு பால்சல் வச்சிடலாம். ரெண்டுமே பால்சல் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பேக் இவ்வளவு வந்துடும், ஸ்லீவ் இங்க வந்துடும். இதுல வந்து ஃப்ரண்ட்டை வேணா நீங்க குறுக்குல எடுக்கலாம். வேற வழி இல்லைன்னா ஃப்ரண்ட் மட்டும் குறுக்குல எடுத்துக்கலாம், இல்ல ஆஃப் கிராஸ் போட்டுக்கலாம். துணி கொஞ்சம் கிராஸ் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இல்ல குறுக்குலே போடலாம். அப்ப வந்து பிரிண்ட் வந்து உள்ள போயிடும், ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பேக் இங்க எடுப்போமா, ஸ்லீவ் இங்க எடுப்போமா, இல்ல இங்க ஸ்லீவ் எடுப்போம் இங்க பேக் எடுப்போமா. ஆனா இந்த எழுத்து வரவே வெளியே வராது, மறையக்கூடிய இடத்துல வரும். ஒண்ணு யோக் பட்டியில வரும், இல்ல ஃப்ரண்ட் நம்ம குறுக்குல போட்டா ஃப்ரண்ட் உள் பக்கத்துல வரும். அப்ப அது உள்ள ஃப்ரண்ட் வந்து மறைய இடம் தானே. அப்போ அவங்க எழுத்தை வந்து தெரியும், அவங்க கரெக்டா அந்த மாதிரியான நிறைய நம்ம ஆலோசனைகள் படிதான் அவங்க அந்த மாதிரி எங்க வெளியில வரக்கூடாதுன்னு இப்படிதான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டை வந்து அவங்க கரெக்டா தேவையான இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்காங்க. இப்ப சில பேர் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்றவங்க நிறைய கொலாப்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் டெய்லரிங்கோட நாலேஜ் எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த பிட்டுங்க உருவு பண்றவங்க, இந்த பிரிண்ட் அடிக்கிறவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமா அது இருக்கிறதுனால அவங்க இங்க கூட போட்டிருக்கலாம். நம்ம சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு இந்த சைட்ல வர உங்க பேர் வரணும்னா எங்கேயாவது எங்களுக்கு ப்ளவுஸ்ல டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வரணும்னு சொல்லிதான் இப்ப அவங்க தெளிவா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து 1 மீட்டர் பிட்டா இருந்தாலும் சரி, 80 பிட்டா இருந்தாலும் சரி, இந்த இது வரவே வராது. நீங்க ஸ்ட்ரெயிட்ல போட்டு எடுத்தீங்கன்னா இந்த எழுத்து வெளியே தெரியாது. இந்த எழுத்து வெளியே தெரியுதுன்னா நீங்க குறுக்குல போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இந்த எழுத்து வெளியே வராத மாதிரி தான் இவங்க மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிறவங்க பண்றாங்க. அப்ப தயாரிக்கும் போது நம்ம இந்த பேக் இங்க எடுப்போம், ஸ்லீவ் இங்க எடுப்போம், இல்ல ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் இங்க எடுத்தாலும் பேக் இங்க எடுப்போம். பேக் இங்க எடுத்தோம்னா இப்படி ஷோல்டர் கட் பண்ணி இப்படி ஆமல்ல போயிடும். இந்த இடத்துக்கு வரவே வராது, எழுத்து வரவே வராது. சரியா? அது ஒண்ணு. அடுத்து நம்ம இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம இப்ப ஸ்லீவ் வந்து இப்ப பாருங்க, இப்படி போட்டு நம்ம அடிச்சு ஸ்லீவ் எடுக்கிறேன், நாலா மடிச்சு இங்க நான் ஸ்லீவ் எடுக்கிறேன்னா இது ஸ்ட்ரெயிட், இது ஸ்ட்ரெயிட். ஓகேவா? இது பாருங்க, இது ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அடிப்படையான தேவையான விஷயம். அது முக்கியம் சொல்றேன், இது அடிப்படையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம இதை கை கட்டுறோமா, இது ஸ்ட்ரெயிட்ல வந்துருச்சா பாருங்க, கரை நம்ம வாட்டம் தவிர போட்டுக்கோம். இது ஸ்ட்ரெயிட், இது குறுக்கு. ஓகேவா? இப்ப இந்த குறுக்கு தான் நமக்கு இழுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப இழுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அது அட்ஜஸ்ட் ஆகிறதுனால இங்க லைனா கோடு கூட விழுந்து வெட்டா விழுந்து துணியே கிளியற மாதிரிலாம் வரும். அந்த பிரச்சனையே வராது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த கையை அவங்க அப்படி அசைக்கும் போது, கை வேலை செய்யும்போது, மூவ் பண்ணும்போது இந்த இழுவத்தன்மை, துணியோட அந்த இழுவத்தன்மை கிடைச்சிடும். அந்த மசில்ஸ் அந்த மூவ் பெருசாகி சின்னதாகும் போது இது அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா? கரெக்டான அளவுல நம்ம இந்த லைனிங் பிளவுஸையே நீங்க வச்சு கட் பண்ணுங்க.
இந்த சாதா ப்ளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் வேணால் நமக்கு டைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து தண்ணியில் போடாமல் நம்ம கட் பண்ணால் தண்ணியில் போட்டோம்னா அந்த சிங்க் ஆகி கரெக்டாக உட்காந்துரும். சாதா ப்ளவுஸ் கட் பண்ணாலும் நம்ம தண்ணியில் போடாமல் அது யூஸ் பண்ண ப்ளவுஸ் இது யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் கரெக்டாகவே வந்துடும். ஓகேவா? ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போ இந்த உயரத்தில் வாட்டம் வந்துடுது. அடுத்து நம்ம இப்போ இதை வந்து நம்ம பேக் வந்து இதே மாதிரி நேர் வாரத்தில் பேக் எடுத்தாலும் பாருங்க, பேக் நான் இப்போ வந்து நேர் வாரத்தில் தான் எடுக்கும். இப்படி தான் நம்ம வெட்டுவோம். என்னோட முறை வந்து நான் எப்பயுமே இப்படி தான் வெட்டுறது. இதுதான் நம்ம வந்து சரியான ஒரு வழிமுறை. இப்போ நம்ம பேக் பாருங்க, இப்படி நேர் வரிசையில் வைக்கிறோமா, இப்படி தான் கட் பண்ண போகிறோம். அப்போ இதில் நேர் வரிசையில் வந்துடுது. நமக்கு இங்கே வந்து இந்த வாட்டத்தில் வந்து 20 தேவையே இல்லை. கரெக்டாக இந்த 13 14 எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சிருவோம். ஆனால் இந்த வாட்டத்தில் 20 தேவை. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டு அவங்க உடம்பு ஏறி இறங்கும். அந்த இழுத்து போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த மசில்ஸ் கரெக்டாக போய் உட்காரதுக்கு இந்த வாட்டத்தில் 20 வேணும். ஓகேவா? இந்த வாட்டத்துக்கு 20 வேணும். இது வந்து குறுக்கு வாட்டர்ஸில் அதுதான் குறுக்கில் வரணும். அப்போ அதான் 20 வரும். இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த வாட்டம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சுன்னா இந்த வாட்டம் ஆட்டோமேட்டிக்காக குறுக்கில் வந்துடும். இந்த வாட்டம் ஆட்டோமேட்டிக்காக குறுக்க வந்துடும். இப்போ நான் டபுள் கிளாத்தை வச்சு இழுக்கிறேன், அப்போ கூட எவ்வளோ அழகாக லைட்டாக 20 வருது பாருங்க. அதாவது கிராஸில் வர்றதுலேருந்து பாதி அளவுக்கு வருது. ஓகே, கிராஸ்ன்றது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இந்த குறுக்குன்றது இந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு போடுறதுக்கு சரி அந்த கொஞ்சம் உடம்பு ஏறி இறங்கினாலும் அந்த மசில்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த தசைகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போய் ஒரு சீட்டாகி உட்காரும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 80 பாயிண்ட் கொடுத்தாலும் குறுக்கில் போடாமல் நம்ம நினைச்சா இப்போ ஈஸியாக அதை குறுக்கில் போட்டு இந்த கரையை ஈஸியாக பட்டி மடிச்சு வச்சு எக்ஸ்ட்ரா துணியை கொடுக்க தேவையில்லை. இப்படியே மடித்து நமக்கு அந்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் வேலை தான் இங்கே பால்சன் பண்ணுறது. கைக்கு பால்சன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வேணால் நம்ம குறுக்கில் எடுத்தோம்னா அந்த நல்லாவே இருக்கும். வேறு வழி இல்லைன்னா ஃப்ரண்ட்டை குறுக்கில் எடுக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டில் கூட எடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன ப்ளவுஸாக இருந்தால் ஃப்ரண்ட்டும் ஸ்ட்ரெயிட்லேயே வந்துடும். ஓகேவா? இல்லை வேறு வழி இல்லைன்னா பேக்கும் ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துகிட்டு பார்வை இது ரெண்டுமே பார்வையில் இருக்கிறது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை குறுக்கில் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம், பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் துணி இருக்குது. இதில் தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ரெயிட், இது வந்து ஸ்ட்ரெயிட் வாட்டம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்லேயே உட்காருதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்படி போட்டு குறுக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி இப்போ வந்து பாருங்க பிரிண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ளே போயிடும். குறுக்கில் போகிறதா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்து உட்காந்துரும். இதில் வந்து யோக் பட்டி இதில் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க சின்ன பீஸில் வந்து ஊக் பட்டி ஐப்பட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? மீறி எல்லாமே பால்சன் பண்ணுறதுக்கு யோக்கோட உள் பக்கத்துக்கு அதெல்லாம் ஒரே கலரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கா, நம்ம வேறு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டில் சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள் குறுக்கில் நம்ம அப்படி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாமே கரெக்டாக இங்கே எதுவுமே இதாகாமல் கரெக்டாக வச்சுருக்கேன். குறுக்கில் இப்போ போட்டிருக்கேன். ஓகே, குறுக்கில் மேக்ஸிமம் போடக்கூடாது. நான் செக் பண்ணி சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் தான் போடணும். அப்படி வழி இல்லைனா தான் குறுக்கில் போடணும், ஃப்ரண்ட்டை மட்டும். இந்த காரை இது பாருங்கள் பேக்கோட இது கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இது பேக் இது இவ்வளோ வேலை இருக்குது. இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போட்டோம்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டில் வந்து இப்போ இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. ஓகேவா? இது நேர் கரை எப்படி இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயிட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டில் நம்ம கரெக்டாக அதே மாதிரி இந்த துணியெல்லாம் கரெக்டாக உட்கார வைக்கிறோம். இந்த ஆம்புலில் இங்கே ஷோல்டர் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டில் போடும்போது என்ன அப்படின்னா யோக் பட்டி இங்கே பாருங்க இங்கே எடுக்கணும். இந்த கழுத்தோட இது எடுக்கணும் இல்லையா, ஃப்ரண்ட் கழுத்து இவ்வளோ தூரமாக அது வரும். அப்போ இதில் யோக் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக யோக் பட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக வந்துச்சு. இப்போ லென்த்து பாருங்கள், அதில் பேக்கை விட கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ இது பேக்கை விட உள்ளே போகுது பாருங்கள். அப்போ உயரம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு இது சரியாக வருதான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா மார்க் போடுற மாதிரி செக் பண்ணிடணும். இல்லைன்னா மார்க் போட்டுட்டு வரலைன்னா அப்புறம் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாச்சு, இடம் விட்டாச்சு. இங்கே எதுவுமே டச் ஆகலை, அடிபடாமல் வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணோம்னா இங்கே பாருங்க இந்த டாட்டோடைய இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டோட உயரம் ப்ளஸ் இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணாலே அந்த ஹைட்டு ஓகேவா அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். துணி 10 மான். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே கரெக்டாக வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இங்கே பார்க்குறோம். ப்ளஸ்ஸு இதை எடுத்துகிட்டு வந்து இழுத்து வச்சு கரெக்டாக பார்க்குறோம். இதுக்கு கீழே தையலுக்கு எல்லாம் சேர்க்கும் பொழுது வருதான்னு பார்ப்போம். இப்போ வருது, தாராளமாக இருக்குது. இது கீழே 1/2 இன்ச்சு இருக்குது. அப்போ இது 10. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்லேயே இதில் மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மார்க் போடும்போது இதை செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா எல்லா மார்க்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து 10லன்னு சொல்லிட்டு திரும்பி அப்புறம் நம்ம குறுக்கில் மாற்றி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் நமக்கு சரியாக வருது. அப்போ பேக்கும் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துட்டோம், ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துட்டோம். 80 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, நன்றி.